சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சந்தோஷ், தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான இந்த அலுவலகத்தில் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்பது ஒரு தோல்வியை தழுவியிருந்தது. குறிப்பாக அனைத்து தொகுதிகளிலும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சூழ்நிலையை அதிமுக தவறவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தமிழ்மகன் ஹுசேன் மற்றும் SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய பங்காற்றி அந்த பொறுப்பாளர்களுடன் அதிமுகவுடன் அந்த தொகுதிகளில் ஏற்பட்ட கோளாறுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்தும் நிர்வாகிகளுடன் ஏதேனும் குழப்பம் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் என்பதும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளுக்கான அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை என்பதும் நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சிவகங்கை தொகுதி பொறுப்பாளர்களுடன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுமாறும் அதிமுக இதற்கு முன்பாகவே பொறுப்பாளர்களுக்கு அவர்களுக்கான அந்த ஒரு கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்று 3 மாவட்ட தொகுதி வாரியாக, அதாவது நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றனர். சிவகங்கையை தொடர்ந்து மற்றும் வேலூர் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியும் அதே போல திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியும் நியமிக்கப்பட்ட அதிமுக பொறுப்பாளர்களுடன் இன்று தொடர்ச்சியாக ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலுமே அதிமுகவுடன் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அல்லாமல் தனித்து பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக கூட்டணி அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை களம் கண்டிருந்தது. அந்த வகையில் தான் குறைவான வாக்குகள் பெற்ற தொகுதிகளினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் பகுதி செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகளை அழைத்து நேரடியாக எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது என்றும் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் அதிமுக மக்களிடையே எந்த அளவு செல்ல போகிறது, குறிப்பாக எந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடம் பேச வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் என்பதனையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் நடந்த ஆலோசனையில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களின் கூட்டம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று வேலூர் மற்றும் சிவகங்கை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.